எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு யோசித்து பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக தோணும் சில டைம்ஸ்லாம். குழந்தைங்களுக்கு ஒரே ஸ்நாக்ஸை கொடுத்தாலும் டெய்லி இதே தானா அப்படின்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். அந்த வாரத்தில் ஒரு 2 நாள் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். மிச்சம் இருக்கிற நாளில் ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில டைம்ஸ் நெட்டில் பார்ப்பேன் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு நிறைய வெரைட்டியாக வரும். அதில் ஏதாச்சும் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக கிடைச்சா அதை ட்ரை பண்ணுறது. இன்றைக்கி அப்படி பண்ணினது தான் இந்த ஸ்வீட் மக்கானாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நம்ம தொட்டு பார்த்தா க்ரஷ் பண்ண வரணும். அப்போது அது ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துண்டு கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு பாகு வர ஸ்டேஜில் இந்த ரோஸ்ட் பண்ணின மக்கானாவை ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக செசமி சீட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினா அது அப்படியே தனித்தனியாக எடுக்க வரும். நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட்டுன்னு பார்த்தா நல்லா க்ரன்ச்சியாக ஸ்வீட் ஸ்நாக் மாதிரி இருக்கும். இங்கே ஃபால் சீசன் முடிய போகிறது. லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் பிங்க் கலரில் மாற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா லீவ்ஸுமே உதிர்ந்து போயிடும். வின்டர் வந்தால் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகும். அப்போல்லாம் மரத்தில் லீவ்ஸே இருக்காது. ஃபால் சீசனை நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கே எல்லோரும் ஃபால் கலர்ஸ்லாம் பார்க்க போகிறேன்னு போவாங்க. அதுக்குன்னே பிளேசஸ் கூட இருக்கும். நாங்கள் ஃபால் கலர்ஸ்லாம் பார்க்க போகல, ஆனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள மரத்தில் தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஃபால் கலர்ஸ்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.